அல்டிமேட்டான டேஸ்ட்ல மட்டன் கிரேவி இருக்கணும்னா இதை மாதிரி செஞ்சு பாருங்க. குக்கர்ல கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்க மட்டன் பீசஸ்ல தயிர், தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததா கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம், மிளகு, கசகசா, தேங்காய், சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் பக்கத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக வேக வச்ச மட்டனும் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்தி 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு பிரியாணி இலை, ஒரு வெங்காயத்தை போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கி எடுத்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி பழத்தை சேர்த்து வதக்கிட்டு தனியாத்தூளும் தனி மிளகாய் தூளும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா வேக வச்சு வச்சிருக்க மட்டனையும் சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு குழம்பு பக்கத்தில் வேணுமா இல்லை கிரேவி பக்கத்தில் வேணுமான்னு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே மணக்க மணக்க சுவைக்க சுவைக்க இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.